பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஒரு வழியாக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பிக் பாஸ் ரசிகர்களாலும் மக்களாலும் திவ்யா கணேஷ் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. மாறாக ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி ஃபினாலேக்கு மறு வருகை தந்த விஜே பார்வதி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜே பார்வதி சத்தமே இல்லாமல் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கா. விஜே பார்வதியுடைய வருகையால் டிஆர்பியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். எதை வச்சுனா நீ டிஆர்பி விஜே பார்வதியை வச்சு எகிரிச்சு அப்படின்னு சொல்கிற, கம்பு சுத்துறியா, வட சுர்றியா, இல்லாததை சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவுடைய முடிவில் நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவாக புரியும். கமருதீன் மற்றும் பார்வதி ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 நபர்களுக்கு ஒரே எபிசோடில் ரெட் கார்டு கொடுத்தது இதுவே முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெட் கார்டு வாங்கிய முதல் பெண்மணி என்கிற பெருமையும் விஜே பார்வதி பெறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஃபினாலேவுக்கு அழைக்கப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருந்தது. குறிப்பாக விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் ரிவோக் ரெட் கார்டு என்கிற டேகை யூஸ் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் விஜய் டிவியை நோக்கி கேள்விகளை எழுப்பிய வண்ணம் இருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது சேனலுக்கு. சேனல் தரப்பில் இருந்து விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்று கமருதீன் நான் வருகிறேன் என்று சம்மதம் தெரிவிக்கிறாரு. அவர் சாட்டர்டே எபிசோடுக்கு அட்வான்ஸாகவே வந்துடுறார். வந்தவர் விஜே பார்வதி வரமாட்டாங்கன்னு நினச்சி விஜய் சேதுபதி அவர்கள்ட்டே, சார் விஜே பார்வதியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு மேடையிலேயே விஜே பார்வதிக்கு ஆதரவாக பேசியிருப்பார் கமருதீன். ஆனால் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரேன் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி சண்டே எபிசோடுக்கு உள்ள ஷோக்குள்ளே வந்துடுவாங்க. நிறைய பேர் சமூக ஊடகங்களில் விஜே பார்வதி வெளியே கமருதீன் உள்ளே, கமருதீன் என்னதான் இருந்தாலும் சேனல் ப்ராடக்ட்டு பார்த்தீங்கல்ல கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க, பார்வதியை வேணாம் அப்படின்னு சொல்லி சேனல் முடிவு பண்ணி பார்வதியை இன்வைட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு கம்பு சுற்றிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் செருப்பை கழட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரி இவளுடைய என்ட்ரி அப்படிங்கிறது அமைந்தது. உள்ளே வந்தவ சும்மா இல்லாமல் கமருதீனோட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணுறா. அந்த ரீல்ஸை விஜய் டெலிவிஷன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்றாங்க. பகிர்ந்த உடனே மிகப்பெரிய அளவில் அது பார்வையாளர்களை ஈர்க்குது. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் அந்த ரீல்ஸை பார்த்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேரால் லைக் செய்யப்படுது. மிகப்பெரிய அளவில் அது பகிரவும் படுது. சரி, விஜய் சேதுபதி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ரீலை ஷேர் பண்ணியிருந்தப்போ வெறும் 30 லட்சம் பார்வையாளர்களை மட்டும்தான் ஈர்த்திருந்தது அந்த ரீல்ஸு. சரி, திவ்யா கணேஷ் டைட்டில் வின்னராச்சே, அவங்க மிகப்பெரிய அளவில், அதாவது பார்வதி கமருதீனுக்கே 1,30,00,000 பேர் பார்த்துருக்காங்கன்னா டைட்டில் வின்னரான திவ்யாவை எத்தனை கோடி பேர் பார்ப்பாங்களோ அப்படின்னு ஆச்சரியமாக நம்மெல்லாம் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த வேளையில் வெறும் 31 லட்சம் பார்வையாளர்களை மட்டுமே திவ்யா டைட்டில் வாங்கின அந்த ரீல்ஸ்ன்றது ஈர்த்திருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலேவேக்குடைய டிஆர்பியை எந்த அளவுக்கு பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் சேர்த்து இழுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த 1,30,00,000 பேர் பார்வதியும் கமருதீனும் வந்துட்டாங்க செட்டுக்குள்ளே, ஃபினாலே மேடையில் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஆப்பை லாகின் பண்ணி இந்த ஃபினாலேவை முழுசாக பார்த்துருப்பான், எத்தனை பேர் விஜய் டிவிக்கு ரிமோட்டை மாற்றி எத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பான் அப்படிங்கிறத மக்களாகிய உங்கள்கிட்டே விட்டுறேன். அப்போது மிகப்பெரிய அளவில் ஃபினாலே வீக்குக்கு ஒரு டிஆர்பி கிடைச்சதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது விஜே பார்வதியுடைய என்ட்ரி. குறிப்பாக கமருதீன் சாட்டர்டே எபிசோடுக்கு வந்துட்டான். அது பயங்கரமாக லீக் ஆயிருச்சு அந்த நியூஸு. கமருதீன் வந்துட்டான் அப்படிங்கிற தகவல் மக்களுக்கு மத்தியில் பரவிருச்சு. ஆனால் விஜே பார்வதி வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எகிருச்சு. அந்த எதிர்பார்ப்பை எகிர விட்டு சண்டே எபிசோடில் விஜே பார்வதியை வர வச்சு மேடையில் நிற்க வச்சு சாண்ட்ராவோட கட்டி பிடிச்சி காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொடுத்த விஜய் சேதுபதி அவர்களையும் விஜய் டெலிவிஷனையும் கண்டிப்பாக நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏண்டா டைட்டில் வின்னருங்கிறீங்க, திவ்யா கணேஷுங்கிறீங்க, அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க, ஆனால் அக்கா என்னதான் முக்கி கோப்பையை வச்சுட்டு போஸ்ட் கொடுத்தாலும் 30 லட்சம் பேரை தாண்டி பார்க்கல அப்படின்னா என்னடா அர்த்தம்? திவ்யா கணேஷ் டைட்டில் ஜெயிச்சது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மத்தியில் எடுபடலேன்னு அர்த்தம்.
அர்த்தம். ஏன்னா டிசர்வ்டு டாப் 3 கண்டஸ்டன்ட்ஸு டாப் 5ல இல்லாம போனது தான் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு. கானா வினோத், விஜே பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேர் தான் மக்களால மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டவைங்க. அன்பார்ச்சுனேட்லி கானா வினோத் பொட்டிய தூக்கிக்கிட்டு போயிட்டான். ரெட் கார்டு வாங்கி கொண்டு விஜே பார்வதி மற்றும் கமருதீன் வெளியேற வேண்டிய சூழல் வந்துருச்சு. இதனால டாப் 4ல அன்டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் உள்ள வருவதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. விக்கல்ஸ் விக்ரமோ, ஆரோரா சின்க்ளேரோ, திவ்யா கணேஷோ, சபரியோ மிகப்பெரிய அளவில் காமன் ஆடியன்ஸுனுடைய அந்த கவனத்தை பெறலைங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஒரு குரூப்பு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் பார்வதியும் கமருதீனும் சேனலுடைய காலில் விழுந்து கதறினாங்க. விஜேஎஸ் உடைய காலில் விழுந்து கதறினாங்க. நாங்கள் பண்ணது தப்புன்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதனால தான் அவங்க 2 பேரையும் திரும்ப சேனல் வந்து ஏற்றுக்குச்சு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை சமூக ஊடகங்களில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா பார்வதி கமருதீன் 2 பேருக்குமே அழைப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை ஏற்றுக்கொண்ட கமருதீன் சனிக்கிழமை வந்துட்டான். சனிக்கிழமை வர முடியாத விஜே பார்வதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா. இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட நபர் திரும்ப மேடைக்கு அழைக்கப்பட்டதுன்றது ஒரு தடவை நடந்திருக்கு. அது மகாத்துக்கு நடந்திருக்கு. அடுத்த தடவை பிரதீப் ஆண்டனிக்கு சீசன் 7ல் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பினப்ப பிரதீப் ஆண்டனியை வந்து ரீஎன்ட்ரிக்கும் வரல, அதே மாதிரி வந்து ஃபினாலே மேடைக்கும் பிரதீப் ஆண்டனி வரல. அந்த ரெட் கார்டுன்றது பிரதீப் ஆண்டனியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த இடத்துல விஜே பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருக்கும் தே ஹாவ் லைஃப் அவுட் சைட் அப்படிங்கிறத உணர்ந்த சேனல் மிகப்பெரிய அளவில் ரெட் கார்டு கொடுத்ததுனால நமக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ரிவோக் ரெட் கார்டு எவிக்ட் விஜேஎஸ்னு விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் நம்மளுடைய சேனலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் எதிராக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பெருசாக பேக் ஃபயர் ஆனதுனால மட்டும்தான் இவங்க 2 பேரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஸோ விஜே பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் புள்ள ஃபினாலேவுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க, இழுத்திருக்காங்க. டிஆர்பி ஹையில் போனதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்காங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. விஜே பார்வதியுடைய ஹேட்டர்ஸ் வழக்கம் போல பார்வதியை வச்சு ஒன்றும் அந்த ஷோ நடக்கலை, பார்வதிக்காக ஒன்றும் விஜய் டெலிவிஷன் வந்து சேனல் நடத்தலை, பார்வதிக்காக மட்டும் விஜேஎஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணலை, பார்வதி இல்லைனாலும் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் டிஆர்பி இருந்திருக்கும் அப்படின்னு கட்டுக்கதையை அவிழ்த்து விடக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா, டேய் பார்வதியுடைய இன்ஸ்டாகிராமில் அவள் போடலை, விஜய் டெலிவிஷன் பார்வதியையும் கமருதீனையும் அந்த ரீல்ஸை தன்னுடைய பக்கத்தில் பகிர்ந்துருக்கான். இதில் ஃபேக் வியூஸோ ஃபேக் லைக்ஸோலாம் வாங்க முடியாது. இட்ஸ் த விஜய் டெலிவிஷன்ஸ் அஃபிஷியல் பேஜ். அதுலேயே கிட்டத்தட்ட 1.5 கோடி பார்வையாளர்களை பார்வதியும் கமருதீனும் ஈர்த்திருக்காங்கன்னா எவ்வளவு பேர் பார்வதியும் கமருதீனும் ஃபினாலேவுக்கு வந்துட்டாங்க, ஃபினாலே பார்ப்போம் நம்ம அப்படின்னு டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஆப்லையும் விஜய் டெலிவிஷன்லையும் லாகின் பண்ணி ரிமோட்டை வச்சு சேனலை மாற்றி இந்த ஃபினாலேவை கண்டு கழிச்சிருப்பாங்க. இதனால் விஜய் டெலிவிஷன் பெரிய அளவில் கல்லா கட்டுமா இல்லையா? அப்போது இது எல்லாமே நம்ம விஜே பார்வதியுடைய ஹேட்டர்ஸை பார்த்து வைக்கக்கூடிய கேள்விகளாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. பார்வதியால் தான் இந்த ஷோ 90 நாள் ஓடிச்சு. பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு பரபரப்பில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்வதி ஃபினாலேக்கு வந்தா அப்படிங்கிற அந்த பரபரப்புலையும் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இருந்து பார்வதி அப்படின்ற ஒரு நபரை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷோ அப்படிங்கிறது வெறும் 0 தான் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ மக்களாகிய நீங்கள் பார்வதி பண்ண இந்த வரலாற்று சாதனையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.